வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். ஸோ தமிழ்நாடு மக்களுக்கு இன்னையிலிருந்து தான் ஐபிபிஎஸ் பிஓ ரியல் இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ காலையிலேயே ஃபஸ்ட்டு ஸ்லாட்டாக போய் நம்ம ஆஸ்பிரண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சிவப்பிரியா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 5 to 7 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடந்திருக்கு. ஸோ அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ 24ஆம் தேதி வரை இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அவங்க மேக்ஸை மேஜராக படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான், சரிங்களா? ஸோ அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அவங்களுக்கு என்னென்ன கேள்வி வந்துச்சு, இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்றத. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ A to Z பேங்க் எக்ஸாமுக்கான எல்லா மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்கும். CWJ50 கூப்பன் கோடு போட்டிருக்கோம், அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க நேம் பார்த்தீங்கன்னா சிவப்பிரியா. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் ஐடியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் பேனல் மெம்பர். ஹஸ்பண்டே ஆல்ரெடி ஐடியில் நல்லா சம்பாதிக்கிறாரு, நீங்கள் எதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம மேடம் பதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் பேங்கிங் பற்றி கேட்டிருக்காங்க. பிம், யூபிஐ ஆப்பு, சரிங்களா? என்பிசி லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் பேங்கிங் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பேங்க்கு ஃப்யூச்சரில் என்ன டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அடுத்து அவங்க மேக்ஸை கோர் சப்ஜெக்டாக கொண்டனால எஃப்எக்ஸ், அதாவது இன்டகிரல் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அடுத்து ஒய் வி ஹையர் யூஎஸ் பிஓ, எதுக்கு உங்களை பிஓ ஜாபுக்கு நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் படிச்சிருக்கீங்க, பிஓக்கு ஏன் நீங்கள் வேலைக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்திருக்காங்க, சரிங்களா? அடுத்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க இவங்க. ஸோ நாமக்கல்லில் எது ஃபேமஸான ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நாமக்கல்னாலே எக் பிஸ்னஸ் ஃபேமஸ்ஸு. ஸோ எக்கை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. இப்படி தான் ஒரு 5 to 7 நிமிஷம் தான் இன்டர்வியூ நடந்திருக்கு. ஸோ இன்டர்வியூ போகிறவங்க பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், நான் எப்பயுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், இன்டர்வியூ 80% ஜென்ரலாக தான் இருக்கும். நீங்கள் கேட்குற பதிலில் இருந்து தான் அவங்க கேள்வியில் கேட்பாங்க. ஸோ டு த பாயிண்ட், கான்ஃபிடண்ட்டாக, ஃபியர் இல்லாமல் போல்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஃபியரை மட்டும் தயவு செய்து விட்டுருங்க, சரிங்களா? என்ன நினச்சிக்கோங்க, நம்ம மோட்டிவேஷன் வீடியோலாம் பார்த்துக்குங்க. உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10